everyone, welcome to Varshini Vibes. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கொழக்கட்டைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா? 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். அதே டம்ளரால் 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி 1 டம்ளர் தேங்காய் துருவல், 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட பொடி வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1/4 டம்ளர் ப்ளஸ் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். 1 டம்ளர் அரிசியை 1 ஹவர் நான் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணியை நன்னா வடிச்சிட்டு மிக்சியில் நான் மாற்றிக்கிறேன். அரிசியை மட்டும் தனியாக உடச்சிக்கோங்க. இப்போ அரிசியை முதல்ல ஓரளவுக்கு மிக்சியில் கொஞ்சம் ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. எடுத்துட்ட 1.25 டம்ளர் தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டேன். மொத்த தண்ணியும் ஊற்றலை, 1.25 கணக்குக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாக்கி தண்ணியை வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு என்னோடய அந்த 1.25ல் இதுதான் பாக்கி. ஸோ அதை நான் இப்போ ஊற்ற போகிறேன். இதில் ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி லேசாக சுடணும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த தண்ணியில் ஊற்றி மெதுவாக கலர ஆரம்பிக்கலாம். கைவிடாமல் கலரணும். ஸோ தட் அடியில் கட்டி தட்டாமல் இருக்கும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் மொத்தமாக இழுத்துன்றது, திக்காக ஆரம்பிச்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுது. ஒரு பால் மாதிரி வந்துடுது. இந்த மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மாவு நன்னா குக்காகி கையில் ஒட்டாமல் உருட்டுற பதம் வந்தாச்சு. ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் ஓரமாக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஸோ இப்போ இந்த கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லேசாக ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு அந்த 1 கப்பு தேங்காய் அதையும் போட்டுக்க வேண்டியதுதான். வெல்லமும் தேங்காயும் சேர்ந்து கொஞ்ச நாழி குக்கானா போகும். இல்லை ரொம்ப நாழி நம்ம பண்ணியிருந்தோம்னா அப்போ கமர்கட் மாதிரி ஆகிடும். பூர்ணம் ரெடியாக எடுத்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். பூரணம் மாவு ரெண்டும் எடுத்து குட்டி கிண்ணியில் நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் நான் வாழை இலை வச்சுருக்கேன். இப்போது இந்த கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையில் நல்லெண்ணெயை தடவிண்டு மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு உருட்டிண்டு லேசாக தட்டிண்டு கட்டை விரலால் அமுத்தி கொடுக்கணும். இப்படி அழகாக இந்த கட்டை விரலால் அமுத்தி 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 அப்படியே சுற்றிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இதில் துளியோண்டு பூர்ணத்தை எடுத்துட்டு இதில் துளியமாக இங்கே கொஞ்சமாக வச்சுண்டு இப்படி மூடிட வேண்டியதான். இதே மாதிரி ஒவ்வொரு கொழக்கட்டையாக நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். பார்த்தேன்னா கொழக்கட்டை எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ இதை ஒரு குக்கரில் ஸ்டீம் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ இது ரெடியான விட்டு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் கொழக்கட்டை ரெடி ஆகிடுது. ஸோ இங்கே பார்த்தேன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கொழக்கட்டை ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வர்ஷினி வைப்ஸ்க்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.